வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்டத்து உறவுகளின் சங்கத்தின் தலைவியுமான இன்றைய தினம் இந்த சர்வதேச நீதியை கேட்டு நாம் தொடர்ச்சியாக மாதம் 30ஆம் தேதி தொடர்ச்சியாக கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில எமது உறவுகளுக்கான சர்வதேச பொறிமுறையூடாக நீதி வழங்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி வருகின்றோம் என்றால், இந்த உள்ளக பொறிமுறையை நாங்கள் தொடர்ச்சியாக வேண்டாம் என்று மறுக்கின்ற போதும் வந்த ஆணையாளர் அவர்களும் கூறியிருக்கிறார் உள்ளக பொறிமுறையை செய்து பார்க்கலாம் என்று. ஆனால் ஒரு கொலை குற்றம் நடந்த இடத்தில், இனப்படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் எமக்கான நீதி வழங்குவாரா? அவர் அந்த நபர்களை கொண்டு போய் குற்றவாளி கூண்டிலேற்றி எமக்கான நீதி வழங்குவாரா? ஏனென்று கேட்டால், இங்கு குற்றம் இழைத்தவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்து இன்று உயர் பதவியை வகித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அப்படியே நடக்கின்ற இந்த இலங்கை தேசத்துல அப்படியான ஒன்று நடைபெறாது என்பதை இந்த மனித உரிமை செயற்பாட்டு ஆணையாளருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த மனித புதைகுழி இன்று வடக்கு கிழக்கில் எடுத்து பார்த்தால் மனித புதைகுழிகள் நிறைந்திருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழி, கொக்குத்தோடுவாய் மனித புதைகுழி, மன்னார் புதைகுழி, சம்பூர் புதைகுழி தற்போது காணப்பட்ட அந்த புதைகுழிகளுக்கும் இன்னும் சர்வதேச நிபுணத்துவம் ஊடாக எந்த ஒரு நீதி பொறிமுறை ஊடாக எமக்கு சர்வதேசம் தலையிட்டு அந்த கொக்குத்தொடு புதைகுழிகளுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால், இந்த கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே என்று இதுவரை நாம் தெரியாத நிலையில எவ்வளவோ பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இனப்படுகொலையின் போது கொத்து கொத்தாக விமான குண்டுகளாலும் செல்வீச்சுகளாலும் இந்த நாட்டிலே நாம் ஒரு பிரஜையாக வாழ்கின்ற போது எம் மீது போர் தொடுக்கப்பட்டு எத்தனை உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். எனவே இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சாட்சியமாக இருக்கின்றது இந்த மனித புதைகுழிகள். எனவே இந்த மனித புதைகுழிகளிலே சிறு பராயம் தொட்டு முதியவர் வரை அந்த செம்மணி புதைகுழியில் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற போது சூப்பி போத்தில்கள், பொம்மைகள், பாடசாலை சென்ற யுவன்எச்ஆர் வழங்கின புத்தக பைகள் இவர்களோடு அங்கு காணப்படுகின்ற புதைகுழிகளில் காணப்படுகின்ற எலும்பு கூடுகளுக்கு எந்தவித விசாரணையும் இன்றி அது அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக புதைக்கப்பட்டு இருக்கின்றது என்று பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் 96 தொடக்கம் அந்த மனித புதைகுழிகளில் செம்மணி புதைகுழிகளில் புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இந்த சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு நாம் தொடர்ச்சியாக இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை இந்த வெயிலிலும் கொட்டு மழையிலும் நாம் எவ்வளவோ விமர்சனத்துக்கும் அப்பால நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இந்த போராட்டத்துக்கான நிதி சேர்ப்பதற்காக நாம் போராடவில்லை, ஒரு நீதிக்காகவே எமது உறவுகளுக்கு இந்த இனத்திற்கும் என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காகவே நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தோம். பல விமர்சனங்களை கடந்தும் நாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்பதற்காகவே. எனவே இந்த சர்வதேசம் எமக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கேட்டுக்கொண்டு, எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை வடக்கிலும் கிழக்கிலும் மாபெரும் ஒரு பேரணியாக நாம் செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே அந்த பேரணியில் விமர்சனங்களை கடந்து எமக்காக இழைக்கப்பட்ட நீதிக்கும் இந்த இனத்திற்காக நடைபெற்ற அநீதிகளுக்குமாக நீதி கேட்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டு எமக்கான நீதியை பறைசாற்ற வேண்டிய நாளாக அன்றைய நாள் இருக்கின்றது. எனவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து அணியாக நாம் செயற்படுவோம் என்பதை ஊடகம் ஊடாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.